கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இங்கிலாந்துக்கு டூர் போயிருக்க இந்தியா டீம் வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொரு சான்ஸ் குடுங்க அப்படின்னு கேட்ட கருண் நாயர் வந்து ஒரு பயங்கரமான மேட்ச் வந்து ஆடியிருக்காரு. இதற்கு அடுத்தபடியாக வந்து ஐசிசி வந்து சில ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா வந்து ரெட் பால் கிரிக்கெட்லயே வந்து இன்னொரு பால் யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நேத்து நடந்த ஐபிஎல் மேட்சோட ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி பேசுறதுக்காக சந்தோஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சந்தோஷ் வணக்கம். வணக்கம். நேத்து மேட்ச் வந்து ரொம்ப விறுவிறுப்பா போச்சு. கண்டிப்பா. சாய் சுதர்சன் கிரீஸ்ல இருந்த வரைக்குமே எப்படியும் சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காட்டியிருந்தாங்க. குறிப்பா வந்து ட்ரெண்ட் போல்ட்டோட ஓவர் ஆகட்டும், பும்ராவோட ஓவர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பக்காவா இருந்துச்சு. நேத்து மேட்சை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? கண்டிப்பா. அதான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேட்டர்ஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா பிளே ஆஃப்ல இதுக்கு முன்னாடி அதாவது பஞ்சாபுமே நல்லா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளவோ சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் அன்னைக்கு அவங்க பண்ணது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் தனத்தை காட்டுனுச்சு. ஏன்னா ஒரு ஈஸியாக அவங்க ஒரு ஒரு 180 200 அடிச்சிருக்கலாம் பொறுமையாக இருந்திருந்தாங்கன்னா. பட் அந்த பொறுமையாக அன்னைக்கு தென்படலை. அதே போல் நேற்று ஜிடியில் வந்துட்டு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, ஜெயிக்கிறதுக்கான எல்லா இதுவுமே இருந்துச்சு. பட் ஆனால் அங்கே முடிச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. பட்லரை மிஸ் பண்ணாங்களோ? எஸ், அப்சல்யூட்லி. ஏன்னா கில்லு சாய் சுதர்ஷன் பார்ட்னர்ஷிப் உடையிறப்பெல்லாம் பட்லர் காப்பாற்றி கொடுத்துருக்காரு. பட் அந்த இடத்துல பட்லர் இல்லை. அது வந்து ரொம்ப பெரிய ஒரு இது இருந்துச்சு. அதே போல் நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு. டீமாக பார்த்தா ட்ராப்பிங் கேச்சஸ் 3 கேச்சஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதாவது ரோஹித் சர்மா வந்து 2 ரன் இருக்கும்போதே ட்ராப் பண்ணியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் பாருங்கள், அவர் 80 ரன் கிட்ட வந்துட்டார். ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயமா. கேட்ச் வின்ஸ் மேட்ச் இல்லை. யா, அந்த ப்ராவர்பு கரெக்டு தான். எப்போதுமே ஒன்று அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா மேட்ச் வேறு மாதிரி போயிருக்கலாம், இன்றைக்கி ஜிடி உள்ளவே போயிருக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் சாய் சுதர்ஷனுக்குமே என்னென்னா வாஷிங்டன் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்கும்போது ரொம்ப ஃபயரியாக ஆடிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவருடைய விக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப தொய்வடைஞ்சிட்டார், ரொம்ப டிப் ஆகிட்டார் தான் சொல்லணும். அதுக்கு என்ன காரணம்? குறிப்பாக அந்த சூரியகுமார் யாதவ் எடுத்த அந்த ஒரு பிரேக் ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துச்சு மேட்ச்சில். கண்டிப்பாக ரிதம் வந்து மேட்சை மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் எல்லா டீமுக்குமே சாதகமாக போக வாய்ப்பு இருக்கு. ஒரு நேரத்தில் தொய்வில் இருக்கிற டீமை நல்லா தூக்கி விடும், நல்லா தூக்கி விட்ருக்க டீமை வந்து மாற்றி விடும். அந்த ரிதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மொமெண்டத்தை கெடுக்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய இதாக இருக்கும். இப்படிலாம் வந்து நிறைய மேட்ச்லாம் நடந்திருக்கு. நேத்தியும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஒன்று போச்சு. அது வந்து அவர் உண்மையிலேயே அவருக்கு ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி மாதிரி வந்துச்சா இல்லை கிராம்ப் வந்துச்சா அப்படின்னு நமக்கு தெரில. ஆல்ரெடி நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பண்ட் வந்து சிரிச்சுக்கிட்டே அதை பண்ணுவார், பார்த்துருக்கீங்களா? ஃபிசியோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணுவார். இப்போ இவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அது ரொம்ப மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அது ரொம்ப பெரிய வைரல் ஆச்சு. அந்த இதை ட்ரா பண்ணுறதுக்காக அப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அந்த ஒரு மொமெண்டம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரம்பத்தில் செம ஹிட்டு கொடுத்துட்டு இருந்தவர் கடைசியாக ஒரு 18 பால் 21 ரன் தான் அடிச்சிருப்பார். ஸ்ட்ரைக் ரேட் அப்படியே கம்மி, ரொம்ப டிப் ஆயிடுச்சு. அது வந்து அதை தான் வந்து சாயுமே என்ன சொல்லியிருப்பாருன்னா, போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் நான் T20 பேட்டராக வந்து நான் வந்து இன்னும் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வரணும், நிறையா லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு அவரே சொல்கிறாரு. எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அவரே கிட்டத்தட்ட 170 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தானே. கண்டிப்பாக. பட் அந்த இதை வந்து கிளச் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும்ல. ஸ்ட்ரைக் ரேட் ஓகே, அது நம்ம 10 மேட்ச் 15 மேட்ச் அதில் 2 ஃபெயிலியர் இப்படிங்கிற மாதிரி அது ஒரு கால்குலேஷன். பட் அந்த கால்குலேஷன் வந்து ஒரு மேட்ச்சுக்கு அவரே என்ன சொல்கிறாருன்னா, நான் ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்கேன், நான் கன்சிஸ்டன்ட்டியாக விளாட்றேங்கிறது மேட்ரு கிடையாது, நான் மேட்ச்சை முடிச்சு கொடுத்துருக்கணும், நான் ஜெயிச்சு கொடுத்துருக்கணும், என்றைக்கும் ரிசல்ட்டு தானே மேட்ரு அப்படிங்கிறாரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பிளேயராக ஒரு சின்ன வயசில் தன்னுடைய தவறை உணர்ந்து அதுவும் நீங்கள் மீடியாவில் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறதுங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல பழக்கமாக நான் பார்க்குறேன். மேபி அவருக்கு லேர்ன் பண்ணுங்கிற நிறைய இது இருக்காரு. அவர் அதான் சொல்கிறார், எனக்கு பேசிக்ஸ் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ இதெல்லாம் மேபி அடுத்து பேட்டிங் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அது சொல்கிறாரு. இப்போ அடுத்தபடியாக வந்து பார்க்குறப்ப வந்து நேற்று ஜெயிச்ச டீம் மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான். மும்பை இந்தியன்ஸும் ஒரு ஃபெயிலியர்லேருந்து ஒரு அசுரபலத்தோடு வந்து வராங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது? யார் பக்கம் வந்து காத்து வீச போகுது? கண்டிப்பாக வந்துட்டு இங்கே ஒரு தோல்வியில் இருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஜெயிச்சு காட்ட வேண்டிய கட்டாயத்தில் பர்சனலாகவும் இருக்கார். ரிக்கி பாண்டிங்கும் இருக்கார். ஏன்னா ரிக்கி பாண்டிங் வந்து சொல்லி எடுத்தாங்க அந்த டீம். சொல்லி எடுத்திருக்காரு. அதுக்காகவே பர்ஸை காலி பண்ணி 26 கோடிக்கு ஸ்ரேயாஸ் ஐயரை பிக் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, 2 பேருமே அந்த ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடு, அவங்களுக்குன்னு ஒரு இதில் வந்து கெத்தான ஆட்கள் தான். எதை பற்றியும் பெருசாக யோசிக்க மாட்டாங்க.
பட் அது மட்டும் பத்தாது, டீமாக ஒரு 5-6 அன்கேப்டு பிளேயர்ஸை வச்சு விளாட்றதுக்கே ஒரு கட்ஸு வேணும். அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த அந்த ஒரு மேட்ச்சில் அவங்க பண்ண தவிர அவங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த எம்ஐ கூட அவங்களால ஜெயிக்க முடியும். ஏன்னா எம்ஐ வந்து டாப் 3ல இருந்த 3 டீம் கூடயுமே இந்த லீக்ல எங்கேயுமே ஜெயிக்கல. ஸோ இங்கே ஜெயிச்சவங்களுக்கு அங்கே ஜெயிக்கவும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே போல் இங்கே மும்பைக்கு வந்து ப்ளஸ் அதிகமான இருக்குன்னா நிறைய தடவை அவங்க பிளே ஆஃப்ஸ் வந்திருக்காங்க, கப்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல டீம், ஒரு பெரிய ஸ்டாஃப் இது இருக்குது. இங்கே அது இல்லை, பட் அதை இவங்க சரி பண்ணால் கரெக்டாக இருக்கும் தோணும். சேம் டைம் நீங்கள் வந்து பிளே ஆஃப் மாதிரியான மேட்ச் எல்லாம் வந்து மோஸ்ட் ப்ரெஷரைஸ்டான ஒரு மேட்ச் இல்லையா? அப்போ வந்து நீங்கள் இந்த பக்கம் பஞ்சாபோட ஒரு ப்ளஸ்ன்னு பார்க்குறப்ப நீங்கள் ஒரு 6 அன்கேப்டு பிளேயர்ஸை வச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. ஆனால் இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸில் அதே அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் இருக்காங்கன்றப்ப மும்பை அந்த நீங்கள் சொன்ன மாதிரி பிளே ஆஃப்கான ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண டீம் அது. அப்படி இருக்கிறப்ப மும்பைக்கு அட்வான்டேஜ் இருக்கிறதா பார்க்குறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக நான் அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லீக்லேயே மேட்ச் எங்கேயோ மாறி கையை விட்டு போயிட்டுருக்கும் எம்ஐக்கு. அப்போது ரோஹித் சர்மா டக்அவுட்டில் நிற்பார், ஜஸ்ட் இம்பேக்ட் பிளேயர் தான், உள்ளே கூட இல்லை. அவர் வந்து அந்த இதில் என்ன சொல்லுவார்னா, ஹர்திக் பாண்டியாட்ட வந்து கருண் நாயரை போடவேன்னு ஆக்ஷன் பண்ணுவார். கரண் சர்மாவை போட சொல்லி ஆக்ஷன் பண்ணுவார். கரண் சர்மா போடுவார், டப்பன்னு 3 விக்கெட் விடுவோம். அழகாக ஜெயிக்க வேண்டிய டிசி, இன்னைக்கு உள்ளே வர வேண்டிய டிசி, அங்கே தான் தோக்க ஆரம்பிப்பாங்க, அங்கே தான் மும்பை ஜெயிக்க ஆரம்பிச்சிச்சு. சிம்பிள் தான். அந்த ஒரு நாலேஜ், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் அது சாத்தியம். அதுதான் ஒரு அவங்களுக்கு ஒரு கூடுதல்ங்கிறேன். ரெண்டும் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மும்பைக்கு தான் சாதகமாக இருக்கு, சாதகம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மும்பை அடிக்கணும்னா பஞ்சாப் என்ன பண்ணணும்? மும்பை அடிக்கணும்னா பஞ்சாப் என்ன பண்ணணும்? மும்பை அடிக்கணும்னா பஞ்சாப் வந்துட்டு அவங்க நிதானமாக ஆடினாலே போதுமானது. அன்னைக்கு நிதானத்தையும் அவங்க கொஞ்சம் கூட காட்டல. தோக்குறோங்கிறது மேட்ரு கிடையாது, பட் அவங்க நிதானமாக ஒரு பெரிய டீம் அப்படின்னு அவங்க காட்டினாலே போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பஞ்சாப் வந்து 11 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்ததே வந்து பெருசுன்னு நான் பார்க்குறேன். அவ்வளோதான். ஓகே, ஈசாலே கப் நம்மதே பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். மும்பை இந்தியன்ஸ் விசஸ் பஞ்சாப், ரெண்டில் யார் ஜெயிச்சா ஆர்சிபி ஹாப்பியாக இருப்பாங்க? இல்லை, டஃப் ஃபைட் தான் ப்ரோ. யார் ஜெயிச்சா ஆர்சிபி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறத ஆர்சிபி விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. அதே போல் நான் பஞ்சாப் ஜெயிச்சாலுமே அவங்க, ஏன்னா பஞ்சாபுமே போட்டு பார்த்துருக்காங்க ஒரு மேட்ச்சு, ரொம்ப சூப்பராக போட்டு பார்த்துருக்காங்க. எனக்கு என்னன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு நாள் ஒரு ஜுரம் வர மாதிரி ஆர்சிபிக்கு அந்த ஒரு ஜுரம் ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு மேட்சை வந்து எல்லாரும் பார்க்கறதோட ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து முதல்வன் படத்தில் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஓகே, இதற்கு அடுத்தபடியாக வந்து இங்கிலாந்து டூருக்கு போகக்கூடிய இந்தியன் டீம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இல்லாமல் தான் நம்ம போகிறோம். ஆனால் இப்போ இந்தியாவோட ஏ ஸ்குவாட் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது போலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருண் நாயர் வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இன்ன வரைக்கும் நாட் அவுட்டாகவும் இருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ தான் ப்ரோ, இப்போ ஒரு பெரிய டூர் ஒன்று போகிறோன்னா முன்னாடியே வந்து இந்தியா ஏ டீம் அனுப்பி ஒரு 2 அல்லது 3 வந்துட்டு வார்ம் அப் மேட்சஸ் மாதிரி ஆடுவாங்க. அந்த மாதிரி இந்த தடவை வந்துட்டு இந்தியா ஏ வந்து இங்கிலாந்து லயன்ஸோட 2 வார்ம் அப் மேட்ச்சு 4 டே மேட்ச் விளாட்றாங்க. அது முடிச்சுட்டு இந்தியன் சீனியர்ஸ் டீமோடய கலந்து ஒரு மேட்ச் ஆடுறாங்க ப்ரோ. இது வந்துட்டு முன்னாடியே வந்துருச்சு ஷெடியூல், நம்ம ஆல்ரெடி நம்ம 2 பேர் பேசியிருக்கோம். இந்த இந்தியா இது நேற்று மேட்ச்சு இங்கிலாந்து லைன்ஸ் வந்து கேப்டன் டாஸ் ஜெயிச்சுட்டு பவுலிங் வந்து தேர்வு செஞ்சார். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அபிமன்யு ஈஸ்வரன் வந்துட்டு, ஆமாம் அவருக்கு பாவம், அவர் என்ன பாவம் பண்ணான்னு தெரில, டொமஸ்டிக்கில் அவ்வளோ வச்சிருக்காரு ப்ரோ ரெக்கார்ட்ஸ். சர்ஃப்ராஸ் கான் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் லெஜண்ட்ஸ்ன்னு சொல்லணும். என்னதான் நீங்கள் இன்டர்நேஷனல் ஒரு லெஜண்ட்ஸ்னால் இத்தனை வருஷமாக ஒருத்தன் டொமஸ்டிக்கில் இருக்கான், அவனையுமே லெஜண்ட்ஸ் தான், அந்த கேட்டகரியில் தான் அவங்களும் வைக்கணும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அதில் அவரும் ஒருத்தர்னு வச்சிங்களேன். அபிமன்யு ஈஸ்வரன் 8 ரன்ல அவுட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ஒரு 24 ரன் நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காரு, பட் ஆனால் அவரும் அவுட் ஆகிட்டார். இதில் என்னென்னா கருண் நாயர் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னாரு. உண்மையிலே 32 வயசு ஆகுது, வெளுத்து கட்டிட்டார். அப்போ ஐபிஎல் மோகத்தை, அதாவது ஐபிஎல் முடிஞ்சு அப்படியே வரவர் டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடலை, ஐபிஎல் மாதிரி ஆடிருக்காரு. கிட்டத்தட்ட 180 சம்திங் அடிச்சிருக்காரு. அதே போல் சர்ஃப்ராஸ் ஆனால் இந்தியா ஸ்குவாடில் சேர்க்கலை, பாவம் அவர் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக தான் அவருக்கு போயிட்டுருக்கு. பட் இந்தியா ஏ டீம் எப்படி ஆடுறாங்க, அவங்க வந்து எப்படி இன்னும் பவுலிங் செஷன் எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் பார்த்து இந்தியன் டீமுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் இல்லையா? ஆமாம், அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 மேட்ச் இதில் யாருக்கு வேணால் இது ஆகலாம். ஸோ 2 பேரை நாங்கள் ரிசர்வில் வச்சுருப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஆல்ரெடி அபிமன்யு ஈஸ்வரன்லாம் இருக்கார், ஜெய்ஸ்வால் இருக்கார். இது இல்லாமல் இன்னொரு கூத்து என்னென்னா இப்போ கேஎல் ராகுல் நான் வந்து இந்தியா ஏவில் போய் ஆடணும் அப்படிங்கிறாரு. எல்லாருக்குமே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஏன்னா இப்போ இங்கிலாந்துல வந்து இப்போ இது எல்லாருமே தான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு.
எல்லாம் ஏன்னா இப்போ கோட்டை சும்மா இருக்கு, அந்த கோட்டையை யார் ஆட்சி பண்றதுங்கிறது வந்து எல்லாருமே இது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் தானே. இங்க மந்திரி எல்லாருமே ஏங்கிட்டு இருப்பாங்கல்ல. ஆல்ரெடி ஒருத்தர் ராஜான்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் மந்திரிகள் வந்து ஏங்கிட்டு இருப்பாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு இடங்கிறதுனால கண்டிப்பா அதுக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதான் ப்ரோ, அந்த ஸ்கோரா நம்ம பார்த்துட்டோம்னா நேற்று டே 1 முடிஞ்சிருச்சு. 409 ரன் அடிச்சிருக்காங்க 3 விக்கெட்டுக்கு. இதுதான் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இந்தியா ஏ டீம் ஒரு ஃபட்டிக்னஸே இல்லை. ப்ளஸ் இன்னொன்று பார்த்தா சர்ஃப்ராஸ் ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் டெபியூட்லாம் பண்ணிட்டாரு. ஜெய்ஷ்வாலும் பண்ணிட்டார். ஜெய்ஷ்வால்லாம் 200 அடிக்கக்கூடிய பிளேயர். பட் அவர் ஏன் வந்து இன்னும் அந்த பழைய, அதாவது புதுசாக வரும்போது பயமே இல்லாமல் ஆடினாரு. இப்போ கொஞ்சம் நிறையா எப்படி ஒரு சொல்றது, மேட்ச் வச்சு நம்ம அப்படி டிசைட் பண்ணிட முடியுமா? ஏன்னா இல்ல ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியாவோட பிஜிடி சீரிஸ்ல ஜெய்சலோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து அதான் immense இல்ல. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, அவரு நல்ல பிளேயர், அவரு நல்ல யங்ஸ்டர், சில இதுல பிருத்வி ஷா மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ஒரு பயம், அவ்வளவுதான். இப்போ ஐசிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மாடரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட பின்னணி எல்லாம் என்ன? இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த பால் மேட்ரு வந்து ரொம்ப இதாகவே போயிட்டுருக்கு. என்னென்னா எல்லாருமே ஒயிட் பால்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, T20 மேட்சஸ் நிறையவே விளாட்றவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பால் செத்து போச்சு, அந்த இதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ஆகிடுச்சு. கிரிக்கெட்ஸ் எல்லாமே பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாகவே மாறிட்டு இருக்கு. பிச்சாக இருக்கட்டும், கேமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பவர் கேமாக மாறிடுச்சு. பவுலர்ஸ் வந்து எங்களை நீங்கள் எல்லாருமே இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, எங்களை நீங்கள் எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறீங்கிற மாதிரி எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க. பெருசாக பேட் கமின்ஸாக இருந்தாலும் சொல்கிறாரு, அஸ்வினாக இருந்தாலும் சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து பவுலர்ஸாக அவங்களோட சைட் பேசுகிறாங்க. ஸோ அதனால் வந்து நிறையா மாறிட்டு இருக்கு. ஈவன் அந்த டியூ ஃபேக்டர் இதெல்லாம் வந்து மேட்சை மாற்றுது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா, ஒரு ரெகுலேஷன்ஸ்குள்ளே இல்லாமல் இருந்துச்சு, அதுவும் ரெகுலேஷன்ஸ்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா 35 to 50 ஓவர் இருக்கிற இதில் வந்துட்டு 2 பால் ஓல் பால் இருக்கும். அதில் நீங்கள் எது வேணுமோ அம்பையரோட கவனத்தின் பேரில் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் சப்போஸ் ஒரு மழை வந்தோ ஏதோ வந்துட்டு ஒரு மேட்ச் வந்து ஒரு 25 ஓவராக ரெடியூஸ் ஆகுது பட்சத்தில் ஒரு பால் தான், அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க? இது எல்லாமே வந்துட்டு இப்போ ரெட் பால் டோர்னமெண்ட் எல்லாமே ஜூன் மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது. அதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஈவன் இன் ஐசிசி ஃபைனல் கூட WTCலையுமே இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க, அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜூலைலேருந்து ஒயிட் பால் டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே ஆரம்பிக்குது. அதுலேயும் இது அப்படியே வந்துடும். இது மட்டும் இல்லாமல் கன்கஷனுக்கும் சொல்லியிருக்காங்க. கன்கஷனுக்கு வந்து நீங்கள் பிஃபோராகவே வந்துட்டு ஒரு 5 பிளேயர்ஸ் வந்துட்டு நீங்கள் சப் பிளேயர்ஸ்னு எடுத்து வச்சிடணும். அந்த அம்பையர் தான் முழுக்க அதை டிசைட் பண்ணி யாரை இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாரு. இல்லை எப்படின்னா, பிளேயர்ஸ் என்னவோ அவங்க கெப்பாசிட்டிக்கு என்னவோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்து நீங்கள் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அம்பையர்ஸ் ஃபுல்லாக வந்து இது பண்ணி, ஆல்ரெடி இது கன்கஷன் இருக்குது, பட் அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. பெருசாக அதை பற்றின ஒரு நடக்கும்போது தான் அதை பற்றின விஷயங்கள் நமக்கு ஃபுல்லாக தெரிய வரும். அதே போல் டிஆர்எஸ்ஸுக்கும் அப்புறம் பவுண்டரி லைன் கேட்சுக்கும் புதுசாக வந்து இது மாடரேட் பண்ணியிருப்பாங்க போல், அதை பற்றி லேட்டராக இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்னும் கடைசியாக ஒன்று சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. ஒரு இலாக்கா மாதிரி ரெடி பண்ணி அண்டர் 19 வந்து T20 ஆர் 50 ஓவர்ஸ் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதான் இப்போ கிரிக்கெட் வந்து ரொம்ப பெரிய ஸ்போர்ட்ஸாக மாறிக்கிட்டு இருக்கு கமர்ஷியலி. ஸோ அதை இன்னும் அவங்க நல்லா டெவலப் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் 2 பக்கமும் பேலன்ஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, கிரிக்கெட் பற்றி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் பேசணும். நம்ம தொடர்ந்து இதுக்கப்புறமும் வீடியோஸ்லாம் நம்ம பேசலாம். உங்கள் கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.